உங்களுக்கு வந்து லக்கணம் வந்து மகர லக்கணம், திசை நடத்தக்கூடியது மிதுனத்தில் உட்காந்து திசை நடத்துது, அது ஆபரண பாவகம். அதுக்கு இது 8ஆம் இடம். 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட்டு, 3ஆம் இடம் தான் காலி நீளம், 3ஆம் இடம் தான் நடபாதை எல்லா பிரச்சனை, 3ஆம் இடம் தான் பாகம் பிரிக்கிறது. இதெல்லாம் சொல்லி அதே மாதிரி சூரியனுடைய வீடு வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். சூரியன் தான் ஆபரண கிரகத்துக்கான கிரகம். அந்த வீட்டுக்கு இது 6ஆம் இடம். இது 5ஆம் இடம் பூர்வீக சொத்து. ஸோ இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த லக்கணப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 3ஆம் இடம் கடல் வீடாயிரும். அப்போ என்ன பண்ணுங்க, பூம்புகார் கடலுக்கு போங்க. இந்த இடத்தோட மண்ணை எடுத்துகிட்டு போங்க. கடலில் போடக்கூடாது, மகர நிலராசி. கடலில் போடக்கூடாது, மகர நிலராசி. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த மிதுனம் வந்து காத்து ராசி, அது காலபுருஷனுக்கு 3. ஸோ கையில் அந்த இடத்தோட மண்ணை வச்சு கடற்கரையில், மகரம் கடற்கரை, புண் ஊதி விடுங்க அந்த இடத்தோட மண்ணை. அதுக்கப்புறம் அந்த கடல் நீரை எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்துல தெளிங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் தான் ஆபரணம். அந்த லக்கண புள்ளி உட்காந்தது உத்திராடம். உத்திராடம் உடஞ்ச நட்சத்திரம். உத்திராடம் உடஞ்ச நட்சத்திரம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, கோல்டு காயின் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி வர்ற வழியில் சூரியனார் கோயிலே தானம் போட்டுருங்க. தானம் பண்ணி தான் போடணும். அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க, உண்டியலில் போட்டுருங்க. காயின் வாங்கி 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சூரியனாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, காம்ப்ரமைஸ் ஆகும்.